வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததான லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். மார்ச் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மீன ராசி. மார்ச் மாதம் என்பது வசந்த காலத்தின் துவக்கம். இந்த மாதத்தில் பங்குனி உத்திரம், கிறிஸ்தவர்களுக்கு புனித வெள்ளி, ஈஸ்டர் பண்டிகை, இஸ்லாமியர்களுக்கு ரம்ஜான் புனித மாதம், இப்படி எல்லா மதத்தினரும் கொண்டாடும் ஆன்மீக மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இந்த மாதத்தில் கோள்களின் நிலை: மார்ச் 1 அன்று ரிஷபத்தில் குரு, மீனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, சூரியன், மீனத்தில் ராகு, சந்திரன், புதன், சுக்கிரன். பின்பு மார்ச் 18 புதன் வக்ரகதியாகி கும்பத்திற்கும், மார்ச் 29 சனி இடப்பெயர்ச்சியாகி மீனராசிக்கும் செல்லவிருக்கிறார்கள். மார்ச் 15 அன்று சூரியன் மீனத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மார்ச் 2 அன்று சுக்கிரன் வக்ரகதியாகி மீனத்திலேயே சஞ்சரிக்கவிருக்கிறார். மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்கள் ராசிக்கு கோள்களின் நிலையை பார்க்கலாம். உங்கள் ராசிக்குள்ளேயே ராகு, சுக்கிரன், புதன், சந்திரன் உபஜயஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் குருவும், தாய் சுகஸ்தானத்தில் செவ்வாயும், கலஸ்தரஸ்தானத்தில் கேதுவும், விரயஸ்தானத்தில் சூரியன் சனியும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மாதம் 2ஆம் தேதி சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளேயே வரவிருக்கிறார், வக்ரகதியாகிறார். 15ஆம் தேதி சூரியன் உங்கள் ராசிக்குள் வருகிறார். 18ஆம் தேதி புதன் வக்ரகதியாகி விரயஸ்தானத்தில் இடப்பயிற்சியாகிறார். 29ஆம் தேதி சனி பகவான் இடப்பயிற்சியாகி உங்கள் ராசிக்குள்ளேயே ஜென்மச்சனியாக வந்து அமரவிருக்கிறார். இப்போது பொதுவான பலன்களை பார்க்கலாம். இந்த மாதம் உங்கள் நிதி ஆதாரங்கள் சீரானதாக இருக்கும். விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் சனி மற்றும் சூரியனால் தேவையற்ற செலவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இயல்பானதாக இருக்கும் என்றாலும் சிறு சிறு உபாதைகள் வந்து விலகும். உங்கள் குடும்ப உறவு சிறப்பானதாக இருக்கும். காதல் உறவு மகிழ்ச்சிகரமானதாக அமையும். உங்கள் நிதி நிலை சீரானதாகவும் இயல்பானதாகவும் அமையும். வருவாய் இருந்த போதிலும் செலவுகள் அதிகமாக இருக்கும். பற்றாக்குறையான நிலை உண்டாகும். கடன்கள் வாங்க வேண்டியிருந்தால் மிக பாதுகாப்பான அமைப்புகளிடமிருந்து மட்டுமே கடன்களை பெற வேண்டும். சனி பகவான் இந்த மாத இறுதியில் ஜென்மச்சனியாக உங்கள் ராசியில் வந்து அமரவிருக்கிறார். ஏற்கனவே விரய சனியாக பல தொல்லைகளை அனுபவித்திருப்பீர்கள். அவர் ஜென்மச்சனியாக வரும்போது உங்கள் ஜீவன தொழில்கள், ஆரோக்கியம், வருவாய், கடன் ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்துங்கள். பொதுவாகவே சனி பகவான் நாம் செய்யும் தவறுகளை நமக்கு எதிராக திருப்பி விடுவதில் வல்லவர். அவராகவே எந்த தீங்கும் செய்ய மாட்டார். அதனால் யாருக்கும் எதற்கும் தீங்கு விளைவிக்காதீர்கள். மனதில் கூட தீங்கை மற்றவர்களுக்கு நினைக்காதீர்கள். நன்மைகளை சந்திப்பீர்கள். உங்கள் ஆரோக்கியம் இந்த மாதம் இயல்பானதாக அமையும். சிறு சிறு இயல்பான தொந்தரவுகள் இருக்கக்கூடும். நீண்ட நாள் நோய்கள் கட்டுக்குள் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையேயான உறவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். உங்கள் துணையின் பொருளாதார ரீதியான உதவிகள் உங்களுக்கு பற்றாக்குறையை போக்குவதாக அமையும். குடும்ப சுகம் மேலோங்கும். குடும்ப உறுப்பினர்களின் நல்ல ஒத்துழைப்பை பெறுவீர்கள். குழந்தைகள் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார்கள். நட்புடன் பழகுவார்கள். உங்கள் வேலை செய்யும் இடத்தில் கவனத்தை சிதற விடாமல் செயல் தடுமாற்றம் இல்லாமல் பணியாற்ற வேண்டும். கவனப்பிசகு ஏற்பட்டால் மேலதிகாரிகளின் ஆட்சேபனைக்கு ஆளாகலாம். தனியார் வேலை செய்பவர்கள் பணப்பயன்களை பெற ஒரு சில மாதங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் போட்டியாளர்களால் ஒரு சில வியாபார வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம். வாடிக்கையாளர்கள் தக்க வைத்துக் கொள்ள தங்களால் இயன்றவரை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சேவை தொழில்கள் லாபம் தரும். கூட்டு தொழில் செய்பவர்களும் நல்ல லாபம் அடைவார்கள். புதிய தொழில் துவங்க நினைப்பவர்கள் நன்கு ஆராய்ந்து அறிந்த பின்னரே தொழிலில் முதலீடுகளை செய்ய வேண்டும். முதலீடுகள் சிறிய அளவுகளாக ஆரம்பித்து வளர்ச்சி பாதையில் நகரும் பொழுது முதலீடுகளை பெருக்குவது நல்லது. கல்வியில் அதிக கவனம் செலுத்தி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வெளிநாட்டு கல்விக்கு முயற்சிப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள். வெளிநாடு வேலை தேடுபவர்களின் முயற்சிகள் பலிதமாகி மகிழ்வார்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை ஏற்றத்தாழ்வான நிலை ஏற்படலாம். மறதிகள் ஏற்படக்கூடும். மனதில் குழப்பங்கள் ஏற்படலாம். எல்லாவற்றிற்கும் ஆன்மீகத்தில் கவனம் செலுத்துவது சிறந்தது. இறை வழிபாடு என்றுமே மன அமைதியை தரும். அரசியல்வாதிகள் தங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் தருணங்கள் உண்டாகும். அதிக செலவு செய்தாலும் திரும்ப எடுத்துவிடும் நம்பிக்கை உண்டாகும். உடன் இருப்பவர்கள் மேல் அதிக அக்கறையுடன் நடந்து கொள்வது நல்லது. கலைஞர்கள் தங்கள் படைப்புகளை தேர்வு செய்யும் போது கவனமாக செயல்பட வேண்டும்.
தோல்வியடைந்த அவர்கள் என்னதான் திறமையாளர்களாக இருந்தாலும் இந்த சமுதாயம் வேறு கண் கொண்டுதான் பார்க்கும். மார்க்கெட் நிலத்திற்கும் வரைதான் மரியாதை கிடைக்கும். அது இல்லாமல் போனால் எல்லாமே காணாமல் போய்விடும். இந்த மாதம் ஏற்றத்தாழ்வான கலவையான பலன்களை சந்திக்கவிருக்கிறீர்கள். சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி தொடர்ந்து வணங்கி வாருங்கள். நன்மைகள் மேலோங்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.